ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பயும் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோங்க. கர்ப்பத்தை உறுதி செய்கிறதுக்கு நம்ம ப்ரெக்னன்சி கிட் வாங்கி செக் பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்தில் அந்த கிட்டெல்லாம் கிடையாது இல்லையா? அவங்கெல்லாம் எப்படி செக் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் சூப்பராகவும் எளிமையான டிப்ஸ் தாங்க. நான் 5 டிப்ஸ் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கன்சீவ் ஆகிட்டீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போய் குழந்தையோட ஹார்ட் பீட்டை செக் பண்ணுறது ரொம்பவே அவசியம். இந்த 5 பொருள்களுமே எல்லார் வீட்லேயும் சாதாரணமாக கிடைக்கிற பொருள்கள் தான். எல்லாராலுமே வீட்லேயே பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போ லாக்டவுன்றதுனால வெளியிலையும் போக முடியாது, கிட்டு வாங்குறது கஷ்டம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சரி வாங்க, எப்பொழுது இந்த டெஸ்ட்டு பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள் மாதவிடாய் தவறிய 4வது நாளிலிருந்து நீங்கள் இதை செக் பண்ணலாம். ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னா 1 வாரம் கழித்து செக் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும் ரிசல்ட்டு. அடுத்ததாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற பொருளில் ரொம்பவே கவனம் தேவைங்க. சில பொருள்கள் பார்த்திங்கன்னா உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். அந்த மாதிரி பொருள்களை நம்ம தவிர்த்திடணும். நான் அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லலை. அதனால் நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கிறப்போ உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத பொருளை எடுத்துக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இந்த சோதனை செய்யும் பொழுது. கவனம்னா நம்ம பயப்பட வேண்டாம். ஏதாவது சாப்பிட்ற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். சரி வாங்க, இந்த டெஸ்ட்டெல்லாம் எதோட அடிப்படையில் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெண் கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சிறுநீரில் HCG அப்படின்ற கர்ப்பகால ஹார்மோன் சுரந்திருக்கோங்க. அந்த ஹார்மோனை வச்சு தான் நம்ம இந்த டெஸ்ட்டில் பண்ண போகிறோம். பெண்களின் உடலில் கர்ப்ப காலத்தில் சுரக்கப்படுற HCG ஹார்மோனை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட்டெல்லாம். சரி வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோப்பு டெஸ்ட்டுங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக சோப்பு இருக்கும். அந்த சோப்புலேருந்து கொஞ்சம் பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு போகிற யூரினை ஒரு டம்ளரில் பிடிச்சி வச்சுருங்க. நீங்கள் அதிக அளவு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 5 டெஸ்ட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக யூரின் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன துண்டு சோப்பை போடுங்க. போட்ட உடனேயே நல்லா நுரை பொங்கி வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க. ஸ்வீட் எடுத்து கொண்டாடலாம். 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா டூத்பேஸ்ட் டெஸ்ட்டுங்க. எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு வெள்ளை நிற டூத்பேஸ்டாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லதுங்க. இந்த டெஸ்ட் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா யூரினை சேருங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணும்பொழுது உடனே நீல நிறத்தில் மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். வெள்ளை நிற டூத்பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லதுங்க. 3வது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்லி மற்றும் கோதுமை டெஸ்ட்டுங்க. அதாவது நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் பார்லி கோதுமை எடுத்துக்கணுங்க. அதாவது அதுலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கோங்க. அதை நம்ம யூரின் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த யூரினை வச்சு தெளித்து விட்டுருங்க. தெளிச்சுட்டு 1 நாள் 2 இரவு அப்படின்னு நீங்கள் ஊற வச்சிடணும். கரெக்டாக 2 நாள் கழித்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா முளை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தங்க. அடுத்ததாக 4வது டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை டெஸ்ட்டு. இதுவும் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருளுங்க. இந்த சோதனை ரொம்பவே ஈஸிங்க. ஒரு கிணத்துல 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. அந்த சர்க்கரையில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற யூரினை சேருங்க. நீங்கள் யூரின் சேர்க்கும் பொழுது உடனே சர்க்கரை கட்டியாக மாறிடுச்சு அப்படின்னா கன்சீவ் ஆகிட்டிங்கன்னு அர்த்தங்க. இதுவே கரைஞ்சிடுச்சு அப்படின்னா நெகட்டிவ் ரிசல்ட்டுன்னு அர்த்தம். 5வது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க. 1400 வருடங்களாக இந்த சோதனையை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வராங்களா. இதோட முடிவை தெரிஞ்சுக்க நம்ம கண்டிப்பாக 3 மணி நேரம் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 பொருள் தேவைப்படுங்க. ஒன்று யூரின், இன்னொன்று பூட்டுங்க. நம்ம வீட்டில் கண்டிப்பாக பூட்டு இருக்கும். சின்ன பூட்டாக இருந்தாலும் சரி, பெரிய பூட்டாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் அந்த பூட்டை போட்டுட்டு அந்த பூட்டு மூழ்கிற அளவுக்கு நீங்கள் யூரினை சேர்த்துடணுங்க. இதுக்கு அதிக அளவு யூரின் தேவைப்படும். இப்படி சேர்த்துட்டு அப்படியே 3 மணி நேரம் அதை தனியாக ஒரு இடத்துல வச்சுருங்க. 3 மணி நேரம் கழித்து அந்த பூட்டை எடுத்துருங்க. அந்த பூட்டை எடுத்ததுக்கு அப்புறமா அதனோட அச்சு இருக்கு இல்லையா, அது அங்கே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். உடனே ஸ்வீட் எடுத்து கண்டிப்பாக கொண்டாடலாங்க. அதாவது அந்த தாழ்பாலோட வெளிப்புற அந்த தோற்றம் அந்த யூரினில் இருக்குமாங்க. அப்படின்னா நம்ம கன்சீவ் ஆகிட்டோன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டிப்ஸு, ஃபீடிங் மதர்ஸ் டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு, மற்ற கசாயங்கள், நார்மல் டெலிவரி கசாயம் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.